சண்டே ஆஃப்டர்நூன், சண்டேனாலே நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தான். அதுவும் நான்வெஜ் இல்லாமல் எப்படி லஞ்சு? அதனால அன்னைக்கு வந்து சிக்கன் எடுத்து வந்து ஒரு 3 டிஷ்ஷஸ் மட்டும் பண்ணியிருந்தேன். என்னென்ன செஞ்சிருந்தேன் அப்படிங்கிறத வரிசையாக சொல்கிறவாங்க. சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி அரைச்சி ஒரு சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் சிக்கன் 65, இது வந்து பசங்களுக்கு மட்டும், எனக்குலாம் கிடையாது. எனக்கு வந்து இந்த சிக்கன் ட்ரை தான் பண்ணியிருந்தேன். ஆயில் நம்ம சிக்கன் 65 இருக்கிற ஆயிலாம் நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக பிளைனா. அப்புறம் ஒயிட் ரைஸு. நல்லா லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த ப்ராடக்ட் ஒன்று அமேசானில் வாங்கியிருந்தேன். கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த ஷெல்ஃப் மேலே இருக்கிற ரேக்லலாம் திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கும், அப்புறம் நம்ம கிளாத்ஸ் வைக்கிற அந்த வார்ட்ரோப் அதெல்லாம் மேலே இருந்து நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹைட்டு பத்துறதில்ல. அதனால இந்த ஸ்டூல் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து ஃபோல்டிங் டைப் ஸ்டூல் தான். நாம் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறதுனா கூட இந்த ஸ்டூலை அப்படியே ஃபோல்ட் பண்ணி நம்ம கையோட அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். வெயிட்டுமே கம்மியாக தான் இருக்கும். இதே மாதிரி ஃபோல்டிங் ஸ்டூல் முன்னாடி ஒன்று வச்சிருந்தேன். அது வந்து யூஎஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தது. அதை கொண்டு போய் ஊரில் வச்சுட்டு வந்துட்டேன், அங்கே தேவைப்படுதுன்னு. அந்த ஸ்டூலோட இதை கம்பேர் பண்ணும்போது இதோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மி தான்.